Taste the Daily. பொங்கல் திருநாளை முன்னிட்டு உலக தமிழர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் திருநாள் வாழ்த்து. அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசிலா செல்வமும் பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக வாழ்த்து. டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக என்னை பற்றி சட்டப்பேரவையில் ஸ்டாலின் பேசியதை முழுமையாக மறுக்கிறேன். ஸ்டாலின் மீது நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக எம்பி தம்பிதுரை பேட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பாலியல் தொல்லையை திசை திருப்புவதற்காக அந்த யார் சார் என்று கேட்கிறோம்ல, அந்த சார் விஐபி இருப்பதன் காரணமாக இதை தான் செய்த தவறை மறைப்பதற்காக மீண்டும் என்று திமுக கோயில்ஸ் போல ஒரு தவறான செய்தியை சட்டமன்றத்திலே பதிவிட செய்தது வருந்தத்தக்கது. இது குறித்து சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய உரிமையை எனக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறான செய்தியை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பகிர்ந்திருப்பது வருத்தத்துக்குரியது. அதற்கு என்ன வர முடியும் அதன்படி நடவடிக்கை எடுப்பேன். தமிழகத்தில் புருட்டல் என்கிற மிருகத்தனமான அரசியல் செய்கிறார் ஸ்டாலின். அதிமுக எம்பி தம்பிதுரை ஆவேசம். நாங்க போராட்டம் எல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போடுற, வைகோ ஜெயிலில் பிடிச்சி போடல, திருமாவளவன் ஜெயிலுக்கு பிடிச்சி போடல, அதெல்லாம் செய்ய மாட்டீங்க நீங்க. எங்களை மட்டும் அண்ணா கோவையில் என்ன பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க உட்காந்துட்டு இதெல்லாம் செய்யறாங்க. ஆகவே இது புரூட்டல் கவர்மெண்ட், அதாவது புரூட்டல் சொல்லுவாங்க. புரூட்டல் வார்னா புரூட்டலிசம் மாதிரி அது மாதிரி புரூட்டல் பாலிடிக்ஸ். ஸ்டாலின் செய்து புரூட்டல் பாலிடிக்ஸ். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மினி பேருந்துகள் மற்றும் போதிய அளவு பேட்டரி கார்கள் இயக்கப்படாத அவலம். சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை வெகு தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். திமுக ஆட்சியில் போக்குவரத்து காவலர்கள் முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் காத்து கிடந்து ஆமை வேகத்தில் செல்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கோவையில் இருந்து திருச்சி செல்லும் அரசு பேருந்தில் சென்ற பெண்ணிடம் கட்டப்பைக்கு 500 ரூபாய் லஞ்சம் கேட்ட நடத்துனர். லக்கேஜ் கட்டணம் கொடுக்க மறுத்ததால் மிகவும் மோசமான வார்த்தைகளால் வசைப்பாடி நடுவழியில் இறக்கிவிடப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. படிக்கட்டில் கீழே தப்பா உட்காந்துருந்தேன் நான். எனக்கு கூட சீட்டு இல்லைப்போ உட்கார்றதுக்கு. பையன் அந்த பொண்ணுங்க காலடியில் தான் இருந்துச்சு. பையன் ரொம்ப கேவலமாக திட்டி இறக்கி விட்டாங்க. தாங்க முடியல. அவங்க இறக்கி விட்டோன்னு பஸ் ஸ்டாண்டு இல்லைங்க. நல்ல இவங்க வந்தாங்க. வந்தோன்னே அப்புறம் மறிச்சு இன்னொன்று ஏற்றிக்கிட்டாங்க. இல்லாட்டி ஏற்றலன்னு அவங்களே தான். பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதற்காக சென்னையில் இருந்து சுமார் 12 லட்சம் பேர் சொந்த ஊருக்கு பயணம். போதிய அளவில் பேருந்துகள், ரயில்கள் இயக்கப்படாததால் கார், இருசக்கர வாகனம் ஆகியவற்றில் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். சென்னை கோயம்பேட்டில் மார்க்கெட் அருகில் இடம் தராமல் வெகு தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையால் போதிய அளவில் வியாபாரம் இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் வேதனை. திறனற்ற திமுக அரசு வியாபாரிகளை சரியான இடத்தில் கடையமைக்க விடாமல் வெற்று விளம்பரத்திற்காக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. அதனால ஏதோ பண்டிகையில சம்பாதிக்கலான்னு வரும். இந்த சம்பாதிக்கிற நேரத்தில் இங்க போ அங்க போ தூக்கறதுக்கே சரியா பண்ணிடுறாங்க. முடிஞ்சு போகுது. அப்புறம் அதை எடுத்துட்டு போய் அங்க போட்டு போக வேண்டியதா இருக்குது. இல்லை இது ஏதாவது சாப்பிட்ற பொருளா உபயோகம் வேற முறையில் உபயோகம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இது அந்த எம்எஸ் அதான் ஆபீஸ் இருக்குது. அந்த ஆபீஸ் இதில் போட்டால் ஓடுது. உள்ளே போட்டிருந்தோம் பூ மார்க்கெட்டில். அங்கே துரத்தி விட்டாங்க. அங்கே வியாபாரம் பிக்கப் ஆனதும் இங்கே துரத்தி விட்டுக்கிறாங்க. அங்கங்கே துரத்துறதே அந்த ஆபீஸருங்களுக்கு வேலையாகுது. அது ஒரு ஏழை ஜனங்களுக்கு உதவுறதுக்கு ஆபீஸரு, அரசாங்கம், முதலமைச்சர் எல்லாமே ஏழைங்களை துன்புறுத்துறதுக்கா.
மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் தொடர்பாக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பொங்கல் பண்டிகையை புறக்கணித்தும் மக்கள் போராட்டம். தொடர்ந்து 53 நாட்களாக வாயில் கருப்பு துணி கட்டி நூதன முறையில் போராட்டம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை வண்ணாரப்பேட்டையில் புத்தாடை வாங்க குவிந்த பொதுமக்கள். போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி. உள்துறை செயலாளருக்கு ஆர்எஸ் மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் கடிதம். தன் பணியில் முகாம் அலுவலக எழுத்தர் தலையீடு இருப்பதால் தனது வேலையை ராஜினாமா செய்வதாக புலம்பல். கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் தடை செய்யப்பட்ட 86 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் விற்பனையும் கடத்தலும் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் கிலோ கணக்கில் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வரும் அவலம். அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாததால் போதைப் பொருட்கள் இல்லா தமிழகம் படைக்க செயலி பயன்படுத்தும் திராவிட மாடல். தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் போதைப் பொருள் நடமாட்டம் படு ஜோராக நடைபெற்று வரும் நிலையில் திராணியில்லாத ஸ்டாலின் அரசு புது பெயர்களில் விளம்பரங்களை தேடி வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை மடிப்பாக்கத்தில் குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததே போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபரை தடுக்க முயன்ற காவலர் பாட்டிலால் குத்தப்பட்ட அவலம். விடியா திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் தலைவிரித்தாடும் மதுவால் பாமர மக்கள் முதல் காவலர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக மக்கள் அச்சம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய இளைஞரை தேடிச் சென்ற காவலருக்கு அரிவாள் வெட்டு. திமுக ஆட்சியில் காவலர்களுக்கு பாதுகாப்பில்லா நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 14 வயது தங்கையை காதலித்த 18 வயது கல்லூரி மாணவனை 17 வயது அண்ணன் கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் கொலைகள் நிகழாத நாட்களே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மேடவாக்கத்தில் உடன் வாழ அழைத்தபோது வர மறுத்த மனைவியை மது போதையில் கணவனே கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். விடியா திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் மதுவால் நிகழும் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு அதள பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் மாவட்டம் தியானபுரம் பகுதியில் குடும்பத் தகராறு காரணமாக தம்பியை அரிவாளால் வெட்டி கொன்ற அண்ணன். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ள அவலம். விழுப்புரம் மாவட்டம் காணை அருகே வயலுக்கு சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த கம்மல் அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த கொடூரம். மக்கள் விரோத விடியா திமுக முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஒரே நாளில் 4 கொலைகள் நடைபெற்ற அவலம். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கொலை நகரமாக மாறி வரும் தமிழகம். தேனியில் போதைப்பொருள் நுண்ணறிவு காவல் நிலையத்தில் ஏர்கன் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் திருடப்படும் அவலம். நுண்ணறிவு பிரிவு காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்களும் இரவில் காவலர்களும் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே விதவை பெண்ணை ஏமாற்றிய திமுக பிரமுகர் மீது வழக்கு பதிவு. திமுக ஆட்சியில் உடன்பிறப்புகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகை பூ 2300 ரூபாயில் இருந்து 2400 ரூபாய் வரைக்கும், சம்பங்கி, பன்னீர் ரோஸ் கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் வாரச்சந்தையில் களை கட்டிய ஆடு விற்பனை. ஒரு ஆடு 3000 ரூபாய் முதல் 25000 ரூபாய் வரை விற்பனையானதால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகைக்காக புத்தாடை, பொருட்கள் வாங்க சென்னை தியாகராய நகரில் குவிந்த மக்களால் கடும் கூட்ட நெரிசல். திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு.
காலையிலே வந்தோம், கூட்டம் இருக்காதுன்னு தான் வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. கமல் பார்க்கலான்னு தான் வந்தோம். சரி, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் பொங்கலுக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டம் போக போக இன்னும் அதிகமாகும்னு நினைக்கிறோம். இன்னும் போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா உள்ளே இல்லை, இப்போ பார்த்த வரைக்கும் இன்னும் இல்லை. இதுக்கப்புறம் போட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தை திருநாள் மற்றும் கருவேம்பு செல்ல ஐயனார் கோயில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகள். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. துடிக்கின்ற 9 வீரர்களா, சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வெல்வது யார், வெல்ல போவது யார்? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காளையா, அறிவு மிக்க வீரர்களா? எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக 2 படகுகளுடன் 8 ராமேஸ்வரம் மீனவர்களை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். கைதான மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கும் மீனவர்கள் கோரிக்கை. இதுவரை படகுகளை விடுவிக்க மாட்டேங்க, மீனவர்களை மட்டும் விடுவிக்கிறாங்க. ஒரு 10 பேரை விடுவிக்கிறாங்க, ஒரு 20 பேரை விடுவிக்கிறாங்க, திருப்பி மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கிறாங்க. இதுபோக மீனவர்களுக்கு சிறை தண்டனை 1 வருடம் 2 வருடம் சிறை தண்டனை விதிக்கிறாங்க, 6 மாசம் சொல்லி அவதாரம் விதிக்கிறாங்க. உண்மையிலேயே இது தொடர்கதியா இருக்கு, மத்திய அரசு பாராமுகமா இருக்கு. இன்றைக்கு கூட கச்சேரி பகுதியில் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த 2 படகையும் 8 மீனவர்களை பிடிச்சிட்டாங்க. உடனே மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர்களையும் படகுகளையும் விடுவித்து தரணும். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஆளுநர் வருகைக்காக சாலையோர கடைகளை அகற்றி போலீசார் அராஜகம். பெரும் முதலாளிகளை விட்டுவிட்டு ஏழைகளின் வயிற்றில் அடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 157 தாலுகாக்களில் தேவையான சர்வேயர்கள் இல்லாததால் நில அளவை பணி, உட்பிரிவு பட்டா மாற்றம் போன்ற பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள அவலம். வெற்று விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை விடுத்து அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பொங்கல் பண்டிகையை ஒட்டி குண்டடம் வாரச்சந்தையில் மாடுகள் விற்பனை அமோகம். 2 கோடிக்கும் மேல் மாடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இலங்கையில் பள்ளி மாணவி கடத்தல். பள்ளி மாணவியை காரில் கடத்திச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. பத்தொன்பதாவது ஐபிஎல் போட்டி தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடக்கம். பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா அறிவிப்பு.